ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பதிவில் இளவயது மரணங்கள் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க ஆரம்பித்தோம் இல்லைங்களா? இப்போ அதே இளவயது மரணம் அப்படிங்கிற விஷயந்தான். அது அந்த ஜாதகர் பிறந்து பெற்றோரை சார்ந்திருக்கும் வயதை தாண்டினதுக்கப்புறமா ஜாதகருக்கு என்ன மாதிரி மரணங்கள் வரும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயங்கள் பேசும்போது மரணத்தை பற்றி இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். அதாவது மரணம் அப்படிங்கிறது ஒரு நம்ம மனித வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்வு. அதாவது நம்ம இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு நாடக மேடை தான் இந்த உலகம். இதில் நம்ம எல்லாருமே நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்படுது. அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதாவது நம்மக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்குதா, கருணை இருக்கா, கருமையாக இருப்போமா, ஒரு கஷ்டப்படுறவங்கள பார்த்தா கூட நம்மக்கிட்ட இருந்து ஒரு கருணை கிடைக்காதா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம யார் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்குவோமா, இல்லை குழந்தைக நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்களா, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா வாழ்க்கையில். அதை நம்ம யார் அப்படின்னு சொல்லி நம்ம நிலையை வெளிப்படுத்தி கடவுளும் நம்மளோட நல்ல ஆத்மாக்களாக நம்மளை மாற்றுறதுக்காக தான் நம்மளை இந்த உலகத்துக்கு அனுப்புகிறாரு. நம்மளை ஒரு நல்ல மனிதர்களாக அதாவது ஒருத்தரோட கஷ்டப்படுறப்போ நம்ம கண்ணில் கண்ணீர் வரணும். அது நம்மக்கிட்ட ஒரு கருணை அப்படிங்கிற விஷயம் நமக்குள்ளே வரணும். அது வரைக்கும் கடவுள் இந்த உலகத்தில் நம்மளை ஜீவிக்க வச்சு அந்த உணர்வுகளை புரிய வைக்கிறார். அதுக்கப்புறம் தான் நம்மளை கடவுள் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த கடவுள் எடுத்துகிட்டு போய் நம்ம கடவுளுடைய இடத்துல போய் பிறப்போம் இல்லைங்களா? அங்குதான் முக்கியமோ தவிர இந்த உலகத்தில் மரணம் அடைஞ்சிட்றதுனால எந்த கெடுதல் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இந்த உலக கஷ்டங்கள்லையெல்லாம் விட்டு நம்ம வெளியே போகிறோம் இல்லையா, அது ரொம்ப சிறப்பான விஷயந்தான். அதனால் மரணத்தை பற்றியே பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படவோ இல்லை இது தப்போ அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கவோ வேண்டாம். இது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நம்ம கருமாக்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் பயப்படாமல் இந்த பதிவுகளை நல்லா கேட்டு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி நிலைகள் இருக்கும்போது நமக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சு புரிஞ்சுக்கவும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ அந்த சார்பு நிலையை தாண்டி வளர்ந்த குழந்தைகள் என்னாகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஜாதக ரீதியாக. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஒரு 12 வயசுக்கு மேலே சில குழந்தைங்க இறந்து போவாங்க இல்லைங்களா? அப்போவும் கூட நமக்கு பார்த்தோம்னா அவங்க சுயமாக சிந்திக்கவும் வெளி உலகத்தோடு பழகியும் இருப்பாங்க. ஆனால் அந்த பெற்றோருக்கு அவங்க ஒரு சின்ன குழந்தையாக தான் தெரிவாங்க. அதனால் அந்த வாழ்க்கை முழுக்க எந்த வயசில் அதாவது தனக்கு கொல்லி போட வேண்டிய ஒரு குழந்தை தனக்கே முன்னாடி இறந்து போகிறப்போ அந்த பெற்றோருக்கு எப்போவுமே புத்திர சோகம் அப்படிங்கிற விஷயம் தாக்க தான் செய்யும். ஓகேங்களா? அந்த ஜாதகங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு பெற்றோருக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. முதல் குழந்தை நல்லா இருக்காங்க, நல்லா வாழ்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் நடந்து அவங்களுக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க, நல்ல வீடு கட்டி ஒரு மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, அவங்க சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த முதல் குழந்தை அப்படிங்கிறது அந்த பெற்றோருடைய முதல் குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா நம்ம 5ஆம் பாவத்தை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல் குழந்தை ஜாதகருடைய முதல் குழந்தை அப்படின்னா 5ஆம் பாவத்தை பார்க்கணும். 5ஆம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை சிறப்பாக இருக்கும், அந்த குழந்தையும் நல்லா வாழ்ந்துக்கும், இந்த பெற்றோருக்கும் அதனால் முடிஞ்ச விஷயங்களை மிக சிறப்பாக செய்யும் அப்படின்னும் அந்த 5ஆம் பாவத்திலேயே தெரிஞ்சிடும். அதுவே 2வது குழந்தை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2வது குழந்தை அப்படிங்கிற விஷயத்த நம்ம 7ஆம் பாவத்தை பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது குறிப்பாக பொதுவாக குழந்தைகள் அப்படின்னா குரு 5ஆம் பாவம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு ஜாதகர்கள் என்னோட 2வது குழந்தை எப்படிங்க இருக்கும், எனக்கு முதல்ல ஒரு பையன், 2வது எனக்கு ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அல்லது 2வது எனக்கு பையன், அந்த பையன் இந்த மாதிரி அவனுக்கு இப்படி இருக்குது, அவனுக்கு எப்படி இருக்கும், என்னை அவன் நல்லா பார்த்துக்குவானா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா
7ஆம் பாவத்தை தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஜாதகருடைய 7ஆம் பாவம் தான், அதாவது வளர்ந்த குழந்தைகளை, பொதுவாக குழந்தைகள் அப்படிங்கிறது 5ஆம் பாவம் தான். ஒரு குழந்தைங்க வந்து சுயமாக அவங்களே முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருவாங்க இல்லைங்களா. வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 40 வயசு, ஒரு பெற்றோருக்கு வந்து 40 வயசு ஆனாலும் அந்த ஆண் வந்து குழந்தை தான். அந்த 40 வயசுக்காரரை பற்றி கேட்டால் அவங்களே சுயமாக முடிவுகள் எடுக்கிற ஆரம்பித்த ஒரு ஜாதகர்களாக இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு 40 வயசுக்காரரை பற்றி அந்த அப்பா பெரியவங்க வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய 2வது குழந்தையாக அது இருந்தால் 7ஆம் பாவம், 3வது குழந்தையாக இருந்தால் 9ஆம் பாவம், 4வது குழந்தையாக இருந்தால் 11ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி 5ஆம் பாவத்திலிருந்து அதனுடைய குழந்தை அப்படிங்கிறது 5ஆம் பாவம், அதனுடைய பரிமாண பாவங்களான 7, 9, 11 அப்படிங்கிறது அடுத்தடுத்த குழந்தைகளை பற்றி சொல்லும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு ஜாதகருடைய 2வது குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 7ஆம் பாவம் ஒரு ஜாதகத்தில் கெட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகத்தில் 7ஆம் பாவம் கெட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த குழந்தை அந்த மாதிரியே தான் நடந்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அந்த பேரண்ட்ஸை வந்து சரியாக அந்த குழந்தை பார்த்துக்காது, அல்லது அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் கெட்டிருக்கும், அல்லது உடல்நிலையில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த மாதிரி அந்த 7ஆம் பாவம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த குழந்தை இருக்கும். அதே போல் 9ஆம் பாவம் எப்படி இருக்கோ அது போல் தான் ஜாதகருடைய 3வது குழந்தை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அது மாதிரி 11ஆம் பாவத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாதகருடைய 4வது குழந்தையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த காலத்தில் 2 குழந்தைங்க தான் இருக்குது. நான் சொல்கிறது முன்னாடி ஜென்ரேஷனை சொல்கிறேன். 4 குழந்தைகள் இருந்தால் கூட ஒவ்வொரு குழந்தையை பற்றியும் துல்லியமாக நம்ம அந்த பாவங்களை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. அந்த மாதிரி இப்போது ஜாதகருடைய 2வது குழந்தை ஒரு 29, 28, 29 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த குழந்தைக்கு அவங்க திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை திடீர்னு ஒரு 28 வயசில் ஒரு ஆக்சிடெண்ட்டோ ஏதோ ஒன்று, ஒரு ஹார்ட் அட்டாக்கோ அப்படின்னு வந்து திடீர்னு அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு அப்படின்னா அது வந்து இந்த ஜாதகர்களுக்கு புத்திர சோகம் அப்படிங்கிற விஷயத்தையும் இருக்குது. 2வது அந்த பிறந்த அந்த ஜாதகருக்கு ஆயுளே அவ்வளவுதான் நிர்ணயிச்சிருப்பார் கடவுள். இவ்வளவு வயசுக்கள் தான் நீ அந்த குழந்தை வாழணும். அதாவது ஏதோ ஒரு கருமா, பழைய போன ஜென்மத்தில் தீராமல் இருந்த ஒரு கருமா இந்த ஜென்மத்தில் அந்த ஜாதகர் வந்து பிறந்து யாரோ ஒருத்தர் இந்த ஜாதகர்களுக்கு குழந்தையாக பிறந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை அவர் நிறைவேற்றி கொடுத்துட்டு போனாதான் அவருடைய கருமா கழியும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அல்லது இவங்க மூலியமாக பிறந்து இந்த ஜாதகர்கள் மூலியமாக பிறந்தாலும் இந்த ஜாதகர்களை சார்ந்த அந்த ஜாதகர்களோட அப்பா அம்மா அந்த குழந்தைக்கு தாத்தா பாட்டியாக இருப்பாங்க. அவங்களுடைய ஏதோ ஒரு தேவைகளை இந்த குழந்தை நிறைவேற்றி வைக்கணும். அல்லது இந்த மாமா, சித்தி, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும். அல்லது இவங்களுக்கு பிறந்தால் கூட இவங்க வீட்டில் இருந்த ஒரு பக்கத்தில் இருக்க ஆட்களுக்கோ அந்த மாதிரி யாரோ ஏதோ ஒரு முகம் தெரியாத ஆட்கள் கூட அவங்களுடைய தேவைகளையும் அவங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வேண்டிய விஷயம் இந்த ஜாதகர்களுக்கு, அந்த இறந்து போன ஜாதகர்களுக்கு இருக்கும். அதை அவங்க சிறப்பாக செஞ்சு முடித்ததுக்கப்புறமா வந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அவங்க கொண்டு வந்த கருமாவும் கழிஞ்சதுக்கப்புறமா கடவுள் அடுத்த இப்போது 28 வயசு ஆயிடுது இல்லையா, இவங்க திருமணமெல்லாம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்படின்னா இன்னும் சில கருமாக்கள் அங்கே சேர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஜாதகருக்கு வந்த வேலை முடிஞ்சது, வந்த கருமாவும் முடிஞ்சது அப்படின்னா அந்த கடவுள் அந்த ஜாதகரை எடுத்துகிட்டு தான் போவார் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுக்கு ஏதோ ஒரு வலி வேணும், ஏதோ ஒரு நோய், அதாவது கருமா கொஞ்சம் துளி மிச்சம் இருந்தது அப்படின்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவர் இறப்பார். ஏன்னா ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் பேசுனதுலேயே அந்த கருமா கழிஞ்சு போயிடும். அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா அழகாக ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு, எல்லாத்துக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு நைட்டு தூங்கி வைப்போ காலையில் எந்திரிக்க மாட்டாங்க. இல்லை அந்த மாதிரி திடீர்னு வீட்டில் ஒரு படுத்துட்டு இருந்தாங்க, அப்படி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு, அந்த
இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தார். இந்த கல்யாணத்தில் போய் ஒருத்தங்க டான்ஸ் எல்லாம் ஆடி நம்ம இதிலெல்லாம் பார்த்துருக்கோம், யூடியூப்லலாம் டான்ஸ் ஆடிட்டே இருந்தவர் அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிட்டார். அப்படியே சந்தோஷமாக அவங்க இறந்து போயிடுவாங்க. இல்லை வீட்டில் சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே சாஞ்சிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு இருந்த பையன் அப்படியே டேபிள் மேலேயே கவுந்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அதெல்லாமே வந்து அந்த கர்மாலாம் முடிஞ்சு போச்சு. இனி நீ சந்தோஷமாக சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக ஜாலியாக டான்ஸ் ஆடி சந்தோஷமாக இருக்கப்போ இறந்து போகிறது, அந்த மாதிரியெல்லாம் இறந்து போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அல்லது ஒரு சின்னதாக ஒரு கர்மா பாக்கி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இப்படி நடந்துருச்சு அப்படின்னு 4 பேர் பேசுகிறப்போ அந்த கர்மாவும் அவங்களுக்கு நிறைவடைஞ்சிடும். அதனால் அவங்க இறந்து போயிடுவாங்க. ஒரு வயசு வந்து ஐயோ நாங்கள் திருமணம் பண்ணலான்ட்டு இருந்தோமே இப்படி இறந்துட்டாரு அப்படின்னா அந்த திருமணமெல்லாம் நடக்க வேண்டாம். அந்த திருமணத்தின் மூலமாக அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். எந்த மிச்சத்தையும் இந்த உலகத்தில் அவர் வச்சுட்டே போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அந்த வயசு வந்து அது நடக்காமல் இருந்து அவங்க இறந்தும் போயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி அதுவும் அவங்க கொண்டு வர்ற அந்த கருமாக்களினாலேயோ தவிர அவங்க எந்த தப்பும் செஞ்சுட்டு அப்படி ஆக்சிடெண்ட்டில் போயிட்டான் பாரு அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் தப்பு செஞ்சிருந்தா அவங்க இன்னும் வாழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. இறந்து போகிறாங்க அப்படின்னாலே அவங்க கருமாலாம் முடிஞ்சால் மட்டும்தான் இறந்து போக முடியும். இல்லைன்னா ரொம்ப கருமாக்களை வச்சுட்டு இருந்து இந்த ஜென்மத்தில் அதை முடிக்க முடியாது. அதனால் இன்னொரு ஜென்மம் அடுத்த ஜென்மத்துக்கு போய் அங்கேயும் அவங்க தொடர்ந்து சேர்த்துறாங்களா இல்லை கருமாவை தீர்த்துக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாதகர்கள் பூமிக்கு வர்ற காரணமே அவங்களுடைய கருமாக்களை தீர்க்கறதுக்கு தான். அது எப்படி தீருது அப்படிங்கிற விஷயந்தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. கருமாக்களை தீர்த்துட்டு போனவங்க இனி வந்து கருமாக்களை மிச்சம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் எடுத்துகிட்டு போனவங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இனி கருமாக்களை இங்கே மிச்சம் வச்சுட்டு போகக்கூடிய ஜாதகர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.